எதுவும் கிடையாதுங்க. யார் கட்சி ஆரம்பிக்கிறது தப்பு கிடையாது. அந்த கூட்டம் பண்படாம இருக்கிறது வந்துட்டு அது சிக்கலை ஏற்படுத்துங்கிறத தாண்டி மக்கள் உஷாரா இருக்கணும், அவ்வளவுதான். அவங்களுக்கான டைமை கொடுக்கணும். நீங்க வந்து அந்த மக்கள் உஷாரா இல்லையா? மக்கள் தான் ஒரு விதமான சினிமா கவர்ச்சி முகத்துல அடிமைப்பட்டு அடிக்ட் ஆகி அதான் நம்ம அவேர் பண்றோம். என்னன்னாக்கா போதைக்கு அடிக்ட் ஆகி அதைத்தான் அவேர் பண்றோம். சினிமா கவர்ச்சிக்கு அடிக்ட் ஆகி இருக்காங்களே, அதைத்தான் நம்ம அவேர் பண்றோம். நம்ம வந்துட்டு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம். என்னன்னாக்கா இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது, இப்படி இருக்கு, அவங்களுடைய தரத்தை பாருங்க. இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில் பொது நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியல, ஒரு 4 ப்ராபபிள் கேண்டிடேட்ஸ் நிற்கிறாங்கனாக்கா அதில் நிற்க கூட முடியல, இவங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் வீணாயிடாதீங்க. அந்த தகுதியை படைச்சிக்கிட்டோம், தகுதியை வந்துட்டு ஏற்படுத்திக்கிட்டோம். அதுக்கு ஒரு 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டோம். 5 ஆண்டுகள் கழித்து தெளிந்த நீரோடையா அவங்க மாறி இருந்தாங்கனாக்கா அப்ப அவங்களை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு நீ இப்ப நீங்க சொல்றீங்க. ஆனா சில பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, கருணையே உருவான சில பெண்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, என் புருஷலாம் முக்கியம் இல்ல, எனக்கு விஜய் தான் முக்கியம். யாராவது தாவேகாக்கு என் வீட்டுல 8 ஓட்டு இருக்கு, 8 பேர் ஓட்டு போலன்னா விஷம் வச்சு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் இருக்குல்ல, ஏப்பா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதை தப்பு நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு. தப்புன்னு உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. விஷம் வச்சு கொன்றுவேன் குடும்பத்தோட இருக்கணும்னா முக்கியம். அதீத அன்புல அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாங்க. அது செய்ய போறது அதீத அன்புல அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க அதே ஒரு கூட்டத்துல போய் ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைச்சோம்னா நாளைக்கு வடநாட்டை விட நம்ம ரொம்ப பின்தங்கிட மாட்டோம், பீகாரை விட. நீங்க வடநாட்டிலேயே அரசியல்வாதிங்க பண்றாங்க அரசியல்.